நமஸ்காரம் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சத்வாரிம்ஷ தசகः 40வது தசகம். சோ தேவியுடைய இது எல்லாம் முடிச்சுட்டோம். இப்போ ஃபைனல் நம்ம 2 தசகம் பிரார்த்தனை, நமஸ்காரம் இது ரெண்டும் பண்ண போறோம். சோ இதுல பிரார்த்தனை பண்றோம். அடுத்த இதுல அம்பாளுக்கு ஃபுல்லா நமஸ்காரம் சொல்ல போறோம். இந்த 40வது தசகம் 41வது தசகம் இந்த 2 தசகம் வந்து தனியா நம்ம டெய்லி பாராயணம் பண்றதுக்கு சொல்லலாம். வெறும் பிரார்த்தனா மட்டும் ஒரு நாள் நம்ம தினமும் சொல்லிண்டே வரலாம். அதே மாதிரி வெறும் தசகம் 41 நமஸ்காரங்கள் ஸ்லோகம் மட்டும் நித்திய பாராயணத்துக்கு தனியா இந்த ஒரு தசகம் மட்டும் தாராளமா சொல்லலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 40, 41 ரெண்டுமே நித்திய ஜபத்திற்கு நம்ம சொல்லலாம். சோ இந்த 40வது தசகத்துல வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்லோகமும் வந்து ஒரு உபனிஷத் அண்ட் வேதத்துல சொல்ற அந்த மந்திரங்களை குறிக்கும் பிரார்த்தனைகள். இப்போ நம்ம நிறைய ஃபேமஸ் வேதத்திலையும் உபனிஷத்துலயும் நிறைய அந்த வாக்கியங்கள் சொல்லி நம்ம நிறைய பூஜையில யூஸ் பண்றோம். அதே மீனிங்க கொண்டு வர ஸ்லோகமா அமையறது ஒவ்வொரு ஸ்லோகமும். ஒவ்வொன்றுமே ஒரு வேத வாக்கியம் கூறும் ஒரு கருத்தோ இல்ல உபனிஷத் வாக்கியம் கூறும் ஒரு கருத்தோ. சில இதை வந்து காயத்ரி மந்திரத்தோட மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே வந்து தேவி காயத்ரி என்ன சொல்றதோ அதேதான் இங்கேயும் வருது. சோ எடுத்த உடனே என்ன சொல்றா, அதாவது அம்பாள்ங்கிறவ வந்து ஆத்யை. ஆத்யைனா என்ன அர்த்தம்? அவளுக்கு காலம் அப்படிங்கிற ஒரு இது கிடையவே கிடையாது. அதாவது இந்த காலத்துல இருக்க அந்த காலத்துல அவளுக்கு காலம்ங்கிறதே கிடையாது. அதனாலதான் அவளை ஆத்யை அப்படின்னு சொல்லுவா. ஆத்யை மட்டும் இல்ல, அவளே வித்யாகவும் இருக்கிறாள், அவித்யாகவும் இருக்கிறாள். வித்யைங்கிறது என்ன? பரஞானம். அவித்யைங்கிறது அஜ்ஞானம். ரெண்டுமாவும் அவளே தான் இருக்கா. சோ அவ யார்கிட்ட வித்யா ஸ்வரூபிணியா இருக்காளோ அவளுக்கு முக்தி கிடைக்கிறது. யார்கிட்ட அவித்யா ஸ்வரூபிணியா இருக்காளோ அவ திருப்பியும் இந்த பந்தத்துல அடிபட்டு இந்த சம்சாரத்துல தத்தளிச்சுண்டு இருக்கா. சோ எல்லா ஜீவராசிகள்லயும் அவ சைத்தன்ய ஸ்வரூபமாக இருப்பவளும் இந்த அம்பாள் தான் அப்படிங்கறது தான் தேவி காயத்ரியில சொல்றா. சர்வ சைத்தன்ய ரூபாம் தாம் சர்வ சைத்தன்ய ரூபாம் தாம் ஆத்யாம் வித்யாஞ்ச தீமஹி புத்திம் யோனः பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு வரும் தேவி காயத்ரி. அதுல சொல்ற அதே அர்த்தம் தான் இந்த ஸ்லோகத்துல சொல்றேன். அதே மாதிரி 2வது ஸ்லோகத்துல அதாவது ஒருத்தருடைய தனித்தன்மையை நிர்ணயிக்கிறதுங்கிறது 3. அவளுடைய சொல், அவளுடைய செயல், அது மட்டும் இல்ல அவளுடைய சிந்தனை. இந்த 3ம் தான் ஒருத்தரோட தனித்தன்மையை நிர்ணயிக்கிறது. சோ ஒருத்தர் எப்படி சிந்திக்கிறாளோ அது மாதிரிதான் அவளோட சொற்கள் இருக்கும். அதே மாதிரி அவளோட சொற்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் செயல் இருக்கும். சோ 3ம் வந்து பின்னி பிணைஞ்சு இருக்கு. சோ சொல், செயல், சிந்தனை எல்லாமே ஒன்று போல இருந்ததுன்னா அவ ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் ஆவார்கள். சோ நல்ல சிந்தனை இருந்தா சொல்லு செயலும் நன்னா இருக்கும். சோ இந்த 3த்தையும் இயக்கும் சக்தி வந்து நம்மளுடைய மனம்தான், உள் மனம்தான். சோ அந்த உள் மனம்ங்கிறது நல்ல சிந்தனையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலேலி நம்பூதிரி அம்பாள் கிட்ட வேண்டிக்கிறார். சோ அந்த நல்ல எண்ணம், நல்ல ஆழ் மனம் இருந்தா அது தன்னை காப்பாற்றும் அப்படின்னு அவர் பரிபூர்ணமா நம்புறார். சோ எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம அறிவும் வளரும். அப்படி நல்ல விஷயங்களை கேட்டு வளர்ந்த அந்த அறிவை நாம வந்து மறந்துடக்கூடாது. நிறைய சத்விஷயங்கள் நம்ம கேட்கிறோம், நம்ம மனசுல அது ஆழமா பதியணும். அப்படி அந்த மாதிரி சத் விஷயங்களை நான் மறக்காம இருக்கணும். ஏன்னா கேட்டதை மறந்து போயிட்டோம்னா எந்த பயனும் இல்லை.
சோ அந்த மாதிரி மறக்காம இருக்கிறதுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தா கேட்டது மனசுல நிலைச்சு இருக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி எனக்கு நான் கத்துக்கொண்ட அந்த சத்விஷயங்களை நான் மறக்காம இருக்க நீதான் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்றார். சோ இதுவும் ஒரு உபனிஷத்ல வர வாக்கியம். நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் உபனிஷத் இது பார்க்க வேணாம். அதே மாதிரி என்ன நம்ம படிக்கிறோமோ ஆர் கத்துக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில அத முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிக்கவும் செய்யணும். நிறைய நம்ம நல்ல விஷயங்கள் கத்துண்டோம். வெறும் ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவா பாருங்கோ, அந்த மாதிரி படிச்சுட்டு காத்துல பறக்க விட்டா பிரயோஜனம் இல்லை. அத வாழ்க்கையில கடைபிடிக்கணும். நாராயணியம் படிக்கிறோம், ஏன் இந்த தேவி நாராயணியம் படிக்கிறோம், பகவத்கீதை எல்லாம் படிக்கிறோம், நிறைய நல்ல தத்துவங்கள் எல்லாம் நம்ம கத்துக்கிறோம். அதெல்லாம் கத்துண்டு மத்தவாளோட துவேஷத்தோட நடந்துட்டோம்னா என்ன பிரயோஜனம்? இத்தனையும் படிச்சு என்ன பிரயோஜனம்? மன அமைதி கிடைக்காது. நீ துவேஷத்தோட மத்தவாள்கிட்ட நடந்துட்டேன்னா உனக்கு எப்படி மன அமைதி கிடைக்கும்? அதனால மன அமைதி கிடைக்காம போகும். மனசுல அன்பு இருந்தாதான் மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு. சோ இந்த மாதிரி நான் நிறைய படிக்கிறேன், என் மன அமைதி கெட்டு விடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஒரு பிரார்த்தனையா வைக்கிறார் அம்பாள் கிட்ட. தாயே, யார்கிட்டயும் நான் துவேஷத்தோட நடந்துக்க கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறார். அது மாதிரி ஆஹ் எல்லாரும் இந்த லோகத்துல அவர் தனக்கு மட்டும் வேண்டிக்காம, அதாவது இதுல அவர் தான் வேண்டிக்கிற மாதிரி சொல்றார். நம்மளும் அதே வேண்டிக்கிற மாதிரி பாவிச்சுக்கணும். ஏன்னா இது பிரார்த்தனைங்கும் போது நம்ம சார்பா அவர் நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கார். அதேதான் நம்ம படிக்கும் போதும் நம்மளும் அதே மாதிரி பிரார்த்தனையை வைக்கிற மாதிரி. சோ அவர் என்ன சொல்றார்? எல்லாரும் இந்த லோகத்துல எல்லாரும் ஒன்று போல சத்கர்மங்களை மட்டும் பண்ணிட்டு எல்லாரும் பயன் பெறணும். அப்போதான் இந்த சமூகத்துல சாந்தி இருக்கும். சோ நம்மளுடைய செயல், ஒவ்வொருத்தருடைய செயலும் தவறாக ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த பரஞானத்தை நாம் அபியாசம் பண்ணணும். ஏன்னா அந்த பரஞானம்ங்கிறது நம்மளுக்கு வந்ததுன்னா யாரும் தப்பே பண்ண மாட்டா. சோ அந்த பரஞானத்தை இந்த சமூகத்தில் இருக்கும் எல்லோருக்குமே நீ புகற்ற வேண்டும்னு ஒரு பிரார்த்தனை வைக்கிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை. அதே மாதிரி அடுத்தது சொல்றார், இந்த சரீரத்தை பத்தி சொல்றார். இது நம்மளுக்கு தெரியும். பிராணன், பிராண சக்திங்கிறது தான் ஒருத்தனுடைய ஒரு ஆன்மாவை இயக்க வைக்கிறதுங்கிறது பிராண சக்தி தான். சோ பிராணன் பலம் எழுந்ததுன்னா அந்த சரீரமும் பலம் இழக்கும், மனசும் சக்தியை இழக்கும். அதே மாதிரி நம்ம ஞான இந்திரியங்கள் இருக்கு, 5 இருக்கு. கர்ம இந்திரியங்கள் 5 இருக்கு. அதை தவிர நம்ம மனம், புத்தி, அகங்காரம் இதெல்லாம் அதுக்குள்ள, அதாவது அந்த ஒவ்வொரு இதுவா சொல்றோம் இல்லையா, நம்ம பஞ்ச கோஷம் சொல்றோம் இல்லையா. சோ இது எல்லாம் சேர்ந்ததுங்கிறது தான் சரீரம். சோ இந்த சரீரத்தையும் அந்த ஆன்மாவையும் காப்பாற்றும் பொறுப்பு யாரோடது? நம்ம எவ்வளவு முயற்சித்தாலும் அதை நம்மளாலேயே நம்மள காப்பாத்திக்க முடியுமா? முடியாது. அத அந்த அம்பாள் தான் பண்ணணும். சோ என்னுடைய இந்த பிராணன், இந்திரியங்கள், மனம், புத்தி எல்லாம் அடங்கிய இந்த சரீரத்தை காப்பாற்றும் பொறுப்பை உன்னிடமே ஒப்படைக்கிறேன் தாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாள்கிட்டயே அந்த பிரார்த்தனைய வைக்கிறார். உன் பொறுப்புதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதே மாதிரி வேதத்துல இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. சோ அதன்படி நான் இருக்கணும். சோ செய்யக்கூடாத கர்மங்களை நான் செய்யாம இருக்கணும். நிஷித்தம்னு சொல்லுவா. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம வேதத்துல சொல்லியிருக்கு. சோ நற்செயல்கள் வேதம் சொன்னபடி நல்லதை செஞ்சுண்டு கெட்டதை செய்யாம இருந்துண்டு நான் இருக்கணும். அப்படியான ஒரு புத்தியை எனக்கு தர வேண்டும் தாயே அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட கேக்குறார். சோ எனக்கு அந்த அம்பாளிடம் பக்தி வளரணும். அம்பாளுக்கு என்னிடம் கருணை வளரணும்.
அதாவது தனக்கும் வளரணும் உனக்கும் வளரணும் அப்படிங்கிற மாதிரி. சோ எனக்கு உன் மேல பக்தி வளரணும், உனக்கு என் மேல இருக்கிற கருணையும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார். சோ பக்தி பக்த வாத்சல்யம் ரெண்டும் பிணைந்து இருக்க வேண்டும். எனக்கு பக்தி வளரணும், பக்த வாத்சல்யம் அதாவது பக்தர்களுக்கு கருணை பொழியணும், அதுவும் உனக்கு வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ரொம்ப பியூட்டிஃபுல்லா. அதே மாதிரி அந்த அம்பாள் அவளை திருப்திப்படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த யஜ்ஞம் போன்ற பல நற்காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? சோ அத மாதிரி நம்ம பண்ற, அவர் சொல்றார், நான் பண்ற காரியங்கள், நான் பார்க்கறது, நான் கேட்கறது எல்லாமே நல்லதாவே இருக்கணுமா? அதுக்கு அந்த அம்பாள் கிட்ட கேக்குறார், எனக்கு தேவஹிதமான ஆயுள் வேண்டும். அது என்ன தேவஹிதமான ஆயுள் அப்படின்னா, நான் நினைக்கிற அந்த காரியங்கள், இந்த தர்ம காரியங்கள், தார்மீக காரியங்கள் எல்லாம் நிறைவேற வரைக்கும் எனக்கு ஆயுச கொடு அப்படின்னு. அதாவது இந்த மனித பிறவி நான் எடுத்துட்டேன், நான் நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சு, நான் உன்னுடைய அருளால் எனக்கு சத்விஷயங்கள் நிறைய கற்று அதை எல்லாம் செய்யற வரைக்கும் எனக்கு அந்த ஆயுளை நீட்டி கொடு அப்படின்னு கேக்குறார். பூஜைகள், பாராயணம், அந்த மாதிரி எல்லா கடமைகள், ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றும் வரை எந்த காரணத்தாலும், அதாவது நோயோ உபாதைகளோ என்னை பீடித்து என் ஆயுள் முடிந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார். இது ஒரு பிரார்த்தனை. சோ இவ ஒவ்வொன்றும் பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி நான் பாக்குறது கேக்குறது நல்லதா அமையணும்னு சொன்னார் இல்லையா? அத இவர் சொல்றார், எல்லா நான் பாக்குறது கேக்குறது எல்லாமே எனக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக அமைஞ்சு என்னுடைய புது புது அறிவை எனக்கு தரணும், எல்லா விதத்திலையும் அந்த அறிவு வளரணும் எனக்கு அப்படின்னு சொல்றார். சோ அப்படி நல்ல விஷயங்களை கேட்டு அறிவு வளர வளர என் புத்தி பிரகாசமா ஆகும். புத்தி பிரகாசமா ஆனா என்ன? அதாவது உள்ள நம்மளுக்கு அந்த சத் விஷயங்கள் போகும்போது அந்த பாப வாசனைகள் எல்லாம் அகன்று விடும் இல்லையா? அந்த மாதிரி சொல்றேன். சோ என்ன நிறைய குட் திங்ஸ் என் மனசுல போட்டோம், தானா அந்த பேட் திங்ஸ் வெளியேறும் அப்படின்னு சொல்றார். சோ ஒரு கடலை கடக்கிறதுக்கு ஒரு கப்பல் இருந்தா ஈஸியா கடந்துடலாம் இல்லையா? அந்த மாதிரி அந்த தேவி தியானம் அப்படிங்கிற அந்த கப்பலோட உதவியால் நான் இந்த சம்சார சாகரத்தை எந்த துன்பமும் இல்லாமல் கடக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்றேன். அதே மாதிரி அந்த காலத்துல பூஷ்ணிக்கா, பரங்கிக்கா அதெல்லாம் ஒரு கீழே விழாம, நெஞ்சு விழாம இருக்கிறதுக்கு ஒரு கயறு மாதிரி அதுல கட்டி வச்சிருப்பா. இந்த வெள்ளரி பிஞ்சு அதெல்லாம் கூட. சோ அப்பெல்லாம் என்ன ஃப்ரிட்ஜும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது இல்லையா? சோ எவ்வளோ நாள் ஆனாலும் அதுல அந்த பூசணிக்காய்லாம் ஒண்ணுமே ஆகாது. ஆனா அந்த கயறு எப்போ நசிஞ்சு போறதோ அந்த பூசணிக்காய் பொத்துன்னு கீழே விழுந்து உடைஞ்சிடும். சோ நம்மளுடைய அந்த கர்மா தீர்ற வரைக்கும் நம்மளும் அந்த பூசணிக்காய் மாதிரிதான். அந்த கர்மாங்கிற அந்த கயறு, அந்த கயறு எப்போ அருகறதோ நம்மளுக்கு அப்போதான் விமோச்சனம் கிடைக்கும். சோ அந்த கர்மா என்ற கயிற்றிலிருந்து எனக்கு விமோச்சனம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாள்கிட்டயே அவர் பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறார். ஏன்னா கர்மா நம்மளுக்கு முடியலன்னு நினைச்சுக்கோங்க, திருப்பியும் திருப்பியும் நம்ம பிறந்துட்டே தான் இருப்போம் இல்லையா? சோ என்னை நீ நேர் வழியில் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அதே மாதிரி அந்த அம்பாளை ரொம்ப போற்றி சொல்றார். ஏன்னா அவளுக்கு 3 கண்கள் இல்லையா? அவளுக்கு திரியம்பகா அப்படின்ற பேரு. அத பத்தி சொல்றார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், அதாவது எல்லாமே 3 3ஆ இருக்கிற அந்த இத சொல்றார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். அதே மாதிரி ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி, அது மாதிரி 3 காலம், பூத்த வர்த்தமான பாவி, அதாவது பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட், ஃபியூச்சர் காலம். சோ எல்லாத்துலயுமே அந்த எல்லாமே அந்த அம்பாளுடைய பார்வைக்கு உட்பட்டதாக இருக்கு. அவளுடைய பார்வை படாத இடம் என்பதே இல்லை அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி அம்பாளை போற்றி சொல்றார். ஒரு இறந்தவனுக்கு கூட உயிர் கொடுக்க
அந்த தேவியால் மட்டுமே முடியும். ஏற்கனவே நம்ம ஒரு தசகத்துல நம்ம பார்த்திருக்கோம். செத்து போனவாளுக்கு உயிர் கொடுத்தான பிரியவிரதனுடைய பையனுக்கு வந்து தேவசேனா உயிர் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சோ அதை இங்க சொல்றா. அதே மாதிரி எல்லாரையும் பரோபகர்களாக ஆக்கறதுக்கும் அந்த அம்பாளால தான் முடியும். சோ எல்லாருக்கும் ஒற்றுமை உணர்வையும் உண்டாக்க அந்த அம்பாளால் தான் முடியும். சோ எல்லாரும் ஒத்துமையா பயமற்றவர்களாக நல்ல குணங்களோடு பரோபகாரம் செஞ்சுண்டு சந்தோஷமா சுமூகமா இருக்கணும் அப்படின்னு ஒரே சென்டென்ஸ்ல அந்த அம்பாள்கிட்ட பிரார்த்தனையா வைக்கிறார் அவர். அது மாதிரி இந்த மானிட பிறவிய பத்தி அவ்வளோ பெருமையா சொல்றார். ஒரு ஜீவன் மனுஷனா பிறக்கிறதுங்கிறது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். அப்படி ஒரு அரிய கிடைக்கதற்கரிய அந்த மனித பிறவிய வந்து நம்ம விவேகிகள் ஒழுங்கா அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை எப்படி ஒழுங்கா பயன்படுத்திக்கணும்னா, நல்ல அறிவுள்ள மனிதர்கள் நல்ல சத்சங்கங்களை தேடி ஸ்வதர்மத்தை தெரிஞ்சுட்டு அதை தவறாமல் நம்ம அனுஷ்டிக்க வேண்டும். அப்படி பண்ணும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த ராகத்வேஷம் எல்லாம் அழிஞ்சு போகும். நம்ம மனசு சித்த சுத்தி பெறும். சித்த சுத்தி பிராதானியம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மனசு தூய்மையாகும். சோ மனசு தூய்மையானா தேவியுடைய பக்தி நம்மளுக்கு வளரும். தேவியுடைய பக்தி வளர்ந்தா அவளுடைய பரிபூர்ண அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும். அனுகிரகம் கிடைச்சா பரமபதம் கிடைக்கும். சோ ஒவ்வொன்னும் ஒன்னு டிபெண்ட் ஆன் அதர்ங்கிற மாதிரி சொல்லுது. சோ இதையெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அடைஞ்சு அந்த முக்தி நிலைக்கு போகாம இருக்கிற இந்த மனித ஜென்மம் வீண் அப்படின்னு சொல்றார். அத வந்து ரொம்ப லோக்கலா அவர் சொல்லிட்டார். அதை வந்து அப்படி நம்ம யூஸ் பண்ணி முன்னேறாத இந்த மனித ஜென்மம் மனித வாழ்க்கை வந்து குரங்கு கையில கொடுத்த பூமாலை மாதிரி வீணாகி போகும் அப்படின்னே சொல்றார் இவர் ஸ்லோகத்துல. சோ என்னோட ஜென்மம் அந்த மாதிரி வீணாகி போயிடக்கூடாது, அதுக்கும் நீதான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அம்பாள்கிட்டயே பிரார்த்தனை பண்றார். அது மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இது ஒண்ணு. இப்போ வந்து டேப்ல தண்ணி திறந்து விட்டோம்னு நினைச்சுக்கோங்க, அது வந்து எங்கேயும் அங்கேயும் செதறாது, நேரா அப்படியே தண்ணி அது ஸ்ட்ரீம் ஆயிடுறது இல்லையா? சோ அப்படியே நேரதான் வீணாகாம அப்படியே அழகா கொட்டும். அதே மாதிரி ஒரு தாய் பசு ஒரு தாய் பசு கட்டை அவுத்து விட்டோம்னா அந்த கண்ணுக்குட்டி இருந்தா நேரா இங்க அங்க போகாது, நேரா தன் கண்ணுக்குட்டிய தேடி ஓடி போகும் இல்லையா? அந்த மாதிரி ஒரே ரோவா தண்ணி எப்படி நேரா டேப்ல இருந்து விழுந்தா அது பண்றதோ, அது மாதிரி இந்த தாய் பசு கண்ணுக்குட்டிய பார்த்து எப்படி நேரா போறதோ, அதே மாதிரி அந்த அம்பாளுடைய கருணையும் தங்கு தடையின்றி என்னை நோக்கி வர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். அதுக்கு முட்டுக்கட்டையா நான் பண்ண பாபங்கள் ஏதாவது நடுவுல முட்டுக்கட்டையா அது நேரா என்கிட்ட வராம அந்த கருணை வராம முட்டுக்கட்டையா இருந்ததுன்னா அந்த முட்டுக்கட்டையையும் நீ தகத்தெறிஞ்சுண்டு அந்த கருணை எனக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டுக்கட்டை ஏதாவது அந்த பாபங்கள் இருந்தா அந்த பாவத்தையும் நீயே போக்கி விடுத்தாயே அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். எல்லாருக்கும் நம்ம மனசுல இருக்கிற ஒவ்வொன்னையும் இவர் அவ்வளவு அழகா சொல்றார். அதே மாதிரி அந்த அம்பாள் லோக மாதா, எல்லா ஜீவன்களுக்கும் தாயாக இருக்கிறவோ. சோ அவ தாய். அவர் உடனே என்ன சொல்ற, நான் வந்து வெறும் ஒரு குழந்தை, ரொம்பலாம் எனக்கு அதிகமா சொல்ல தெரியாது, எனக்கு ஏதோ நான் குழந்தைங்கிறதுனால எனக்கு ரொம்ப பேசி என்னால புரிய வைக்க முடியாதுமா, அதனால நீ என் கண் முன்னாடி தோன்றணும் வாமா அப்படின்னு கூப்பிடுறார். எனக்கு ஒரு தரிசனம் தரக்கூடாதா? உன் தாமரை முகத்தை ஒரு வாட்டியாவது பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்டு முடிக்கிறார். அதுக்காக மனமுருகி உன் பாதத்தில் நான் நமஸ்காரம் செய்கிறேன், உன் தரிசனம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். எவ்வளவு ஒரு அழகான பிரார்த்தனைகள் பாருங்கோ. ஒவ்வொருத்தர் நம்ம மனசுலயும் இருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் தான் இது எல்லாமே. ஓகேவா? நமஸ்காரம். ஜாலியா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே.
ஆரம்பிக்கலாம். இந்து மேம் கூப்பிடணும். இந்து மேம்ல இருந்து ஆரம்பிக்கணும். நான் கூப்பிட்டுமா மேம்? மேம் எஸ் ஆரம்பிக்கலாம். இல்ல நான் கூப்பிடட்டுமா கேட்டேன். எஸ்மா எஸ்மா. எஸ் மேம். நமஸ்தே மேம். நமஸ்காரம். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. चत्वारिंशदशकः प्रार्थना। आद्येति विद्येति च कथ्यते या ஆத்யேதி வித்யேதி ச கத்யதேயா. தேவே கிடையாது, எல்லாமே கத்யதே யா கத்யதேயா. யா சோதயேத் புத்திமுபாசகஸ்ய யா சோதயேத் புத்திமுபாசகஸ்ய ध्यायामि तामेव सदापि सर्व ध्यायामि तामेव सदापि सर्व चैतन्यरूपां भवमोचनीं त्वाम् चैतन्यरूपां भवमोचनी मोच चैतन्यरूपां भवमोचनीं त्वाम् आद्येति विद्येति च कथ्यते या चोदयेत् बुद्धिमुपासकस्य ध्यायामि तामेव सदापि सर्व चैतन्यरूपां भवमोचनीं त्वाम्. सदापि சொல்லாதீங்க, सदापि. सदापि ओके मैम. आद्येति विद्येति च कथ्यते या चोदयेत् बुद्धिमुपासकस्य ध्यायामि तामेव सतापि सर्व चैतन्यरूपां भवमोचनीं त्वाम्. ஓகே. சோ கரெக்ட்டா மேம்? சூப்பர். அதாவது யார்கிட்ட அவ வித்யா ஸ்வரூபமா இருக்காளோ அவளுக்கு முக்திய கொடுக்கறா. அவித்யா ஸ்வரூபமா இருக்கிறவளுக்கு அவ இந்த பந்த கட்டிலேயே அவளை சுழல விடுறா. சோ ரெண்டுமே வித்யா இருக்கிறதும் அவதான், அவித்யா இருக்கிறவளும் அவளா. சுத்த சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கிறதும் அவதான். நெக்ஸ்ட் ஹேமசித்ரா மேம். प्रतिष्ठितान्तःकरणेस्तु वाङ्मे प्रतिष्ठितान्तःकरणेस्तु वाङ्मे वदामि सत्यं न वदाम्यसत्यम् वदामि सत्यं न वदाम्यसत्यम् सत्योक्तिरेणं परिपातु मां मे सत्योक्तिरेणं परिपातु मां मे श्रुतं च मा विस्मृतिमेतु मातः श्रुतं च मा विस्मृतिमेतु मातः प्रतिष्ठितान्तःकरणेस्तु वाङ्मे वदामि सत्यं न वदाम्यसत्यम् सत्योक्तिरेणं परिपातु मां मे श्रुतं च मा विस्मृतिमेतु मातः प्रतिष्ठितान्तःकरणेस्तु वाङ्मे वदामि सत्यं न वदाम्यसत्यम् सत्योक्तिरेणं परिपातु मां मे श्रुतं च मा विस्मृतिमेतु मातः. ஓகே. சோ நான் நிறைய சத்விஷயங்களை கேட்டு அறிவை வளர்த்துக்கணும். அப்படி கேட்ட அந்த சத்விஷயங்களை நான் மறக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். கீதா வைத்தியநாதன் மேம். तेजस्वी मेधीतमजस्रमस्तु. नमस्कार मुझे. तेजस्वी मेधीतमजस्रमस्तु मामा परद्वेषमतिश्च देवी मामा परद्वेषमदिश्च देवी करोमि वीर्याणि समं सुहृद्भिः
करोमि वीर्याणि समं सुहृद्भिर् இரு இருக்கு இல்லையா, இரு அடிச்சுட்டு அது விசர்க்கமா போட்டு. ओके करोमि वीर्याणि समं सुहृद्भिः विद्यापरा सावतु मां प्रमादात्. विद्या परा सावत् मां प्रमादात् तेजस्वी मेधि तमजस्रमस्तु मामा भरद्वेषमदिश्य देवी करोमि वीर्याणि समं सुहृद्भिः विद्या परा सावतु मां प्रमादात् तेजस्वी मेधि तमजस्रमस्तु मामा भरद्वेषमदिश्य देवी करोमि वीर्याणि समं सुकृतिभिः विद्या परा सावतु मां प्रमादात्. ஓகே, சோ நான் வாழ்க்கையில கத்துக்கிற அனைத்துமே எனக்கு வாழ்க்கை பாடங்களாக இருக்கணும், பிரயோஜனம் உள்ளவையா இருக்கணும். அத நான் வாழ்க்கையில கடைபிடிக்கவும் செய்ய வேண்டும். சோ இந்த மாதிரி சமூகத்துல எல்லாருமே துவேஷம் இல்லாமல் மனச அமைதியா வச்சுண்டு சந்தோஷமா இருக்கணும். நெக்ஸ்ட் காயத்ரி மேம். त्वं रक्ष मे प्राण शरीर कर्म. 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 ज्ञानेन्द्रियान्तःकरणानि देवी. ज्ञानेन्द्रियान्तःकरणानि देवी भवन्तु धर्मा मयि वैदिकास्ते. भवन्तु धर्मा मयि वैदिकास्ते. निराकृतिर्मास्तु मितः कृपार्द्रे. निराकृतिर्मास्तु मितः कृपार्द्रे. त्वं रक्ष मे प्राण शरीर कर्म. ज्ञानेन्द्रियान्तःकरणानि देवी भवन्तु धर्मा मयि वैदिकास्ते. निराकृतिर्मास्तु मितः कृपार्द्रे. त्वं रक्ष मे प्राण शरीर कर्म. ज्ञानेन्द्रियान्तःकरणानि देवी भवन्तु धर्मा मयि वैदिकास्ते. निराकृतिर्मास्तु मितः कृपार्द्रे. ஓகே, சோ இந்த பிராணன்களாலும் ஞான கர்ம இந்திரியங்களாலும் மனம் புத்தி அகங்காரம் ஆகியவற்றாலும் அதையெல்லாம் சேர்ந்த இந்த சரீரத்தை நீதான் ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு அந்த பொறுப்பை உன்கிட்டயே கொடுத்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட சொல்ற. அது மாதிரி வேதம் செய்யணும்னு சொன்ன காரியங்களை நான் செஞ்சுண்டு செய்யக்கூடாதுங்கிற அந்த இத செய்யாம இருந்துண்டு நான் வேதத்தை கடைபிடிச்சுண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறேன். தேவி மேம். यच्छ्रूयते यत् खलु दृश्यते च. यच्छ्रूयते यत् खलु दृश्यते च तदस्तु भद्रं सकलं यजत्रे. ततस्तु भद्रं सकलं यजत्रे. त्वां संस्तुवन्नस्तसमस्तरोग. त्वां संस्तुवन्नस्तसमस्तरोग. आयुष्शिवे देवहितं नयानि. आयुष्शिवे देवहितं नयानि. यच्छ्रूयते यत् खलु दृश्यते च ततस्तु भद्रं सकलं यजत्रे. त्वां संस्तुवन्नस्तसमस्तरोग. आयुष्शिवे देवहितं नयानि. यच्छ्रूयते यत् खलु दृश्यते च ततस्तु भद्रं सकलं यजत्रे. त्वां संस्तुवन्नस्तसमस्तरोग. आयुष्शिवे देवहितं नयानि.
சோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரார்த்தனை. அதாவது நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம கர்மா எல்லாம் களையணும் அப்படின்னா நம்ம அந்த கடமைகளை சரிவர ஆற்ற வேண்டும் இல்லையா? சோ அந்த அந்த கடமையெல்லாம் நான் நிறைவேற்றி என் கர்மாவை கழிக்கிறதுக்கு முன்னாடி என் உயிர் போகாம இருக்கணும். அதுக்கு நடுவுல எதுவும் எனக்கு உடல் உபாதைகளோ வியாதியோ வராம எனக்கு நீண்ட ஆயுள கொடுக்கணும். என்னுடைய கடமைகளை நான் நிறைவேற்றும் வரை அப்படின்னு. பவதாரணி மேம். Yes, ma'am. ஓகே. அவிக்னமாயா த்விஹ விஸ்வதோ மே Avignamaya tviha vishvato me ஞானம் பிரசன்னா மம புத்திரஸ்து jnanam prasanna mama buddhirastu நாவேவ சிந்தும் துரிதம் சமஸ்தம் naveva sindhum duritam samastam त्वत्सेवयैवातितरामि देवी तत्त्वत्सेवयैवा तितरामि देवी अविघ्नमायाद्विह विश्वतो मे ज्ञानं प्रसन्ना मम बुद्धिरस्तु नावेव सिन्धुं दुरितं समस्तं त्वत्सेवयैवातितिरामि देवी अविघ्न वातितरामि तितिल तित ओके ओके वातितरामि देवी अविघ्नमायाद्विह विश्वधो मे त्विह इत्तु त्विह करेक्टा ओके correct. अविघ्नमायाद्विह त्विह विश्वतो मे ज्ञानं प्रसन्ना मम बुद्धिरस्तु नावेव सिन्धुं दुरितं समस्त्वं वातितरामि देवी नूறு வாட்டி சொல்லிட்டேன் மேம் சரி अविघ्नमायाद्विह विश्वतो मे ज्ञानं प्रसन्ना मम बुद्धिरस्तु नावेव सिन्धुं दुरितं समस्तं त्वत्सेवयैवातितरामि देवी பியூட்டிஃபுல். தேங்க்ஸ் மேம் சோ நான் பாக்குறது கேட்கறது எல்லாமே வாழ்க்கை பாடங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். ஏன்னா நான் கேட்கறது எல்லாம் நான் வாழ்க்கையில அதை கடைபிடிக்கவும் செய்யணும். சோ சத்விஷயங்கள் மனசுல போக போக புத்தி பிரகாசமா ஆகும். புத்தி பிரகாசமா ஆகும்போது அந்த மனசுல இருக்கிற அந்த புத்தியில இருக்கிற அழுக்கெல்லாம் தானா வெளியேறிடும், பாபங்கள் எல்லாம் வெளியேறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாளை தியானம் பண்ணா அதுவே நம்மளுக்கு ஒரு கப்பலா இருந்து இந்த சம்சார கடலை கடக்க உதவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். மேம் ராஜி மாமி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா. மேம் அது லாஸ்ட் லைன் கொஞ்சம் பிரிச்சு கொடுங்களேன் மேம். எது? இதுல லாஸ்ட் லைன். நாவேவ சிந்தும் துரிதம் சமஸ்தம் त्वत्सेवयै வாதிதராமி தேவி. சேவையை கிட்ட பிரிச்சுக்கோங்க. வாதிதராமி. பாக்யலட்சுமி மாமி. உர்வாருகம் பந்தனதோ யதைவ उर्वारुकं बन्धनतो यथैव तथैव मोच्येय च कर्म पाशात् तथैव मोच्येय च कर्मपाशात् त्वां त्र्यम्बकां कीर्तिमतीं यजेय त्वां त्र्यम्बकां कीर्तिमतीं यजेय सन्मार्गतो मां नय विश्वमातः सन्मार्गतो मां नय विश्वमातः उर्वारुकं बन्धनतो यथैव तथैव मोच्येय च कर्मपाशात् त्वां त्र्यम्बकां कीर्तिमतीं यजेय सन्मार्गतो मां नय विश्वमातः उर्वारुकं बन्धनतो यथैव
तथैव मोच्येय च कर्मपाशात् त्वां त्र्यम्बकां कीर्तिमतीं यजेय सन्मार्गतो मां नय विश्वमातः. பியூட்டிஃபுல். சோ இதுக்கும் ஒரு ஃபேமஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம் இருக்கு which says the same meaning. திரையம்பகம் விஜயம். எக்ஸாக்ட்லி அதேதான். அதுலயும் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷீயமாமிருதாத், அதேதான் இங்கேயும் வருது. அதான் சொன்னேனே, மெயினான இந்த வேதத்துல சொல்லப்பட்ட அந்த மந்திரங்களுடைய அதே மீனிங் இதுல நிறைய இதுக்கு வருது. ஓகே, நெக்ஸ்ட். பாமா மாமி, சாரி மேம், நான் அன்மியூட்ல பாமா மாமி. முடிச்சுட்டாடி? பாமா மாமி சொல்லல, பாக்யலட்சுமி மாமி தான் சொன்னான். அப்படியா? சரி. க்ஷீணாயுஷோ மிருத்யு கதான் ஸ்வசக்தியா. பாலசுப்ரமணியன் மாமா நீங்க சொல்லுங்க மேம், என் வாய்ஸ் கேக்குறது இல்ல. நெக்ஸ்ட் சொல்லு. எஸ் மேடம். ஸ்ரீனாயுஷோ மிருத்யு கதான் ஸ்வஸ்தசக்த்யா தீர்காயுஷோ வீதபயான் கரோஷி. தீர்घ ஆயுஷ்யோ விதபாயன கரோஷி. வீதபயான் கரோஷி. வீதபயான் கரோஷி. சங்கச்சத சம்வததஸ்ச வா சர்வான். சங்கச்சத சம்வததஸ்ச சர்வான். பரோபகாரை கரதான் குருஷ்வ. பரோபகாரை கரதான் குருஷ்வ. 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 ஸ்ரீனாயுஷோ மிருத்யு கதன் ஸ்வஸ்தசக்த்யா தீர்காயுஷோ வீதபயான் கரோஷி. சங்கச்சதம் சம்வததஸ்ச சர்வான். பரோபகாரை கரதான் குருஷ்வ. கரெக்ட் மேம்? எஸ். க்ஷீணாயுஷோ மிருத்யு கதன் ஸ்வசக்த்யா தீர்காயுஷோ வீதபயான் கரோஷி. சங்கச்சதம் சம்வததஸ்ச சர்வான். பரோபகாரை கரதான் குருஷ்வ. ஓகே, சோ எல்லா ஜனங்களும் பயமில்லார்களா இருக்கணும், எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், நல்ல சிந்தனைகளோட இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு இந்த சொசைட்டில எல்லாரும் சுமூகமா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். மாமி நமஸ்காரம். எடுக்க கிடைக்கல, அதனாலதான் இப்ப வந்து நெட்டு கிடைக்கல. மர்த்யோ ஹ்யஹம் பாலிஷ புத்திரேவ. மர்த்யோஜகம் பாலிஷ புத்திரேவ. தர்மானபிஜ்ஞோப்யபராத கிருச்ச. தர்மான பிஞ்சோப்யபராத ஸ்கிருச்சக. எல்லாம் கிடையாது. தர்மானபிஜ்ஞோப்யபராத கிருச்ச. தர்மான பிஞ்சோப்யபராத ஸ்கிருச்ச. ஹா துர்லபம் மே கபிஹஸ்த புஷ்ப. ஹா துர்லபம் மே கபிஹஸ்த புஷ்ப. சுமால்யவச்சீர்ணமிதம் ருஜன்ம. சுமால்யவாத் ஸ்ரீர்ணமிதம் நிருஜன்ம. வாட்சில வச்சுதான். சுமால்யவச்சீர்ணமிதம் ருஜன்ம. சுமால்யவத் சீர்ணமிதம் நிருஜன்ம. மார்த்யோகயகம் பாலிஷ புத்திரேவ. தர்மான பிஞ்சோபியபராதக்ஷ கிருச்ச. ஆ துர்லபம் மே கபிகஸ்த புஷ்ப. சுமால்யவா சீர்ணமிதம் நிருஜன்ம. மார்த்தயோக்யகம் பாலிஷ புத்திரேவ. மார்த்தையோலாம் இல்ல. சொல்லுங்க மாமி. சொல்லுங்க. மார்த்தயோவா இருக்கு, மாவே இல்ல, மதானே இருக்கு. மர்த்யோகம் பாலிஷ புத்திரேவ. தர்மான பிஞ்சோபிய பாரதமும் இல்ல, ஒன்னும் இல்ல. கரெக்டா பாருங்க. தர்மான பிஞ்சோபிய பிரதா
வரதா கிருட்ச. யப்பராத கிருச்ச இன்னொரு தடவை சொல்லுங்க. சொல்லுங்க. தர்மானபிஜ்ஞோப்யபராத கிருச்ச. அபராதம். தர்மம். சரி. தர்மான பிண்டோ அபியார் தர்மானபிஜ்ஞோப் இப்ப வரைக்கும் வச்சுக்கோங்க. யபராத கிருச்ச. தர்மான பிண்டோ அபராத கிருட்ச துர்லபம் மேகபிஹஸ்த புஷ்ப கபில சுமால்ய கபி கபிஹஸ்த புஷ்ப சுமால்யவாத் சீர்ணமிதம் நிர்ஜன்ம. சாரி மாமி, சரியா சொல்ல வரல, சாரி. படிக்கவா? இல்ல போறோம். சோ இந்த அரிய மானிட பிறவிய நிறைய நல்ல விஷயங்கள மனசுல புகட்டி அதன்படி நடக்கணும். நடந்து ஒரு ஸ்டெப்பா நம்ம முன்னாடி போய் முக்திய போய் அடையணும். அதை விட்டுட்டு வீணடிச்சு இந்த மானிட பிறவியில எந்த இதுவும் பண்ணாம உருப்படியா பண்ணாம வீணடிச்சோம்னா கபிஹஸ்த புஷ்ப மாதிரிதான், குரங்கு கையில கொடுத்த பூமாலை மாதிரிதான் அப்படின்னு இங்க சொல்றாரு பாருங்க. கபினா குரங்கு, ஹஸ்தனா கை, புஷ்பனா மாலை. அந்த மாதிரி வீணா போகும் அப்படின்னு சொல்ற. ராஷ்மி மேம் ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கோம். சொல்லுங்க மாமி. அது வந்து தர்மான பிக்ஞோபி அபராத கிருச்ச செலுத்துனா அது அது ஸ்பிளிட் பண்ண அவாக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா பாலமாமிக்கு? பாவம் சொல்லலாம். அதே அதே அதே. நோ பிகாஸ் பாவம் தட் சொல்லிட்டு யபராத இல்லைன்னா பி பண்ணிட்டு அபராத. மாமி தட் இப்பண்டி அபராத சொல்றல அப்படி ஸ்பிளிட்டிங் வருமா மாமி? பண்ணலாம். ஓகே ஓகே. சேர்த்துதானே சொல்றோம். we are not stopping இல்லையா? சேர்ந்து சொல்ல. அப்பி அபராத வந்து அப்யபராத. அதே அதே அதே. thank you மாமி. ஆனா மேம், ஆனா மேம். யதா பதாவாரி யதா ச கௌஸ்வம். கேக்கலப்பா. நெக்ஸ்ட் கூப்பிடுமா. அலமேலு மாமி. நமஸ்காரம். யதா பதாவாரி யதா ச கௌஸ்வம். யதா பதாவாரி தாவே கிடையாது. யதா பதா. யதா பதாவாரி யதா ச கௌஸ்த்வம். வத்சம் ததா தாவது மாம் மனஸ்தே. வக்ஷம் ததா தாவது ததால மமி ததா. வத்சம் ததா தாவது மாம் மனஸ்தே. விஸ்வாணி பாபாணி விநாஷ்ய மே யத். விஸ்வாணி பாபாணி விநாஷ்ய மே யத். சோ இத வந்து இத்துன்னு மாத்திக்கோங்க, ஏன்னா அங்க பாஸ் எடுக்கிறோம். பத்ரம் சிவே தேஹி ததார்த்தி ஹந்த்ரி. பத்ரம் சிவே தேஹி ததாத்ரி ஹந்த்ரி. ததார்த்தி ததாத்ரி ஹந்த்ரி கிடையாது. ததார்த்தி ததாதி ஹந்த்ரி. மாமி நான் ததா சொன்னேனா? ததா. தாத்தா. ததாத்ரி ஹந்த்ரி. ததாத்ரி கிடையாது. த்ரீ சொல்லாதீங்க. ததார்த்தி. ததாதி ஹந்த்ரி. யதா பதாவாரி யதா ச கௌஸ்த்வம். வக்ஷம் ததா தாவது மாம் மனஸ்தே. விஸ்வாணி பாபாணி விநாஷ்ய மே யதே. பத்ரம் சிவே தேஹி ததார்த்தி ஹந்த்ரி. யதா பதாவாரி யதா ச கௌஸ்த்வம். வக்ஷம் ததா தாவது மாம் மனஸ்தே. விஸ்வாணி பாபாணி விநாஷ்ய மே யதே. பத்ரம் சிவே தேஹி ததாதி ஹந்த்ரி. சோ ஒரு டேப்ல இருந்து வர தண்ணி எப்படி அழகா ஒரே இதுவா நேர்கோட்ல வருமோ, அதே மாதிரி எப்படி ஒரு தாய் பசு அவுத்த விட்டா கண்ணுக்குட்டிய பார்த்து நேரா ஓடி போகுமோ, அந்த மாதிரி அந்த அம்பாளுடைய கருணை நேரா என்னை வந்து சேரணும். அதுக்கு நான் பண்ண பாபங்கள் ஒரு முட்டுக்கட்டையா இருந்தா அந்த பாபங்களையும் அவளே போக்கி தகர்த்தெறிஞ்சு அந்த பிரவாகமா என்கிட்ட அந்த கருணை வந்து சேரணும்.
அப்படின்னு சொல்லு. ஆனா மேம் நீங்க அன்மியூட்ல இருந்து சொல்ல முடியுமா? இல்ல இல்ல நான் அடுத்த மைக் ப்ராப்ளம்னு போட்டாமா. நெக்ஸ்ட் சரி மேம். அபி மேம். இப்போ கேக்குறதா? இப்ப கேக்குறது கொஞ்சம். ஓ பஹூக்திபிஹ் கிம் விதிதஸ்த்வயாஹம். I'm sorry. Bahukti சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. Bahuktibikim viditastvayaham புத்திர சிசுஸ்தேன ச வேத்மி கிஞ்சித். putra shishustena cha vedmi kinchit ஆகச்ச பஷ்யானி முகாரவிந்தம். agaccha pashyani mukaravindam பதாம்புஜாபியாம் சததம் நமஸ்தே. padambujabhyam satatam namaste bahuktibikim viditastvayaham putra shishustena cha vedmi kinchit agaccha pashyani mukaravindam padambujabhyam satatam namaste bahuktibikim viditastvayaham putra shishustena cha vedmi kinchit agaccha pashyani mukaravindam padambujabhyam satatam namaste. Om Shri Matre Namaha. சோ ஒரு பச்சிலம் குழந்தைக்கு அவ அம்மா தூக்கி வச்சுருக்கா, முகத்தை காட்டாம இப்படி திருப்பி வச்சுருக்கான்னு அவளோ என்னதான் அவ கொஞ்சி இது பண்ணாலும் அந்த குழந்தைக்கு திருப்பியும் அந்த அம்மா கிட்ட என்ன நீ சௌக்கியமா நான் சௌக்கியமான்னு பேச முடியுமா? இல்ல அம்மா அம்மான்னு தான் கூப்பிட முடியுமா? அதுக்கு என்ன ஒரே சந்தோஷம், அந்த அம்மாவோட முகத்தை பாக்குறது. அதை பார்த்த உடனே அதுக்கு தானா மூஞ்சில ஒரு ஸ்மைல் வரும் இல்லையா? அந்த மாதிரி நானும் ஒரு குழந்தைதாம்மா, எனக்கு அதிகமா பேசலாம் தெரியாது, உனக்கு சொல்ல தெரியாது. அதனால உன்னுடைய திருமுகத்தை எனக்கு தரிசனம், அந்த தரிசனம் கிடைக்கிறதுக்கு நீ எனக்கு அருள் புரியணும். அதுக்கு நான் உன் பாதம் தொட்டு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லு. அழகழகான பிரார்த்தனை. இந்த தசகமா நம்ம தனியாவே பிரார்த்தனை இது ஸ்லோகமா நம்ம சுவாமி கிட்ட படிக்கணும்னா இந்த ஒரு தசகத்தை மட்டுமே நம்ம நித்திய பாராயணமோ இல்ல செவ்வாய் வெள்ளியோ அந்த மாதிரி படிக்கலாம். இதுவும் அடுத்ததும் அதே மாதிரிதான். ஓகே, ஒரு வாட்டி சொல்லிடலாம். चत्वारिंश दशकः प्रार्थना. आद्येति विद्येति च कथ्यते या चोदयेत् बुद्धिमुपासकस्य ध्यायामि तामेव सदापि सर्व चैतन्यरूपां भवमोचनीं त्वां प्रतिष्ठितान्तः करणे स्तुवाङ्मे वदामि सत्यं न वदाम्यसत्यं सत्योक्तिरेणं परिपातु मां मे श्रुतं च मा विस्मृतिमेतु मातः। तेजस्वि मेधीतमजस्रमस्तु मामापरद्वेषमतिश्च देवी करोमि वीर्याणि समं सुहृद्भिः विद्यापरा सावतु मां प्रमादात्। त्वं रक्ष मे प्राणशरीरकर्म ज्ञानेन्द्रियान्तःकरणानि देवी भवन्तु धर्मा मयि वैदिकास्ते निराकृतेर्मास्तु मितः कृपार्द्रे। यच्छ्रूयते यत् खलु दृश्यते च तदस्तु भद्रं सकलं यजत्रे त्वां संस्तुवन्नस्तसमस्तरोग आयुष्शिवे देवहितं नयानि। अविघ्नमाया त्विह विश्वतो मे ज्ञानं प्रसन्ना मम बुद्धिरस्तु नावेव सिन्धुं दुरितं समस्तं त्वत्सेवयैवातितरामि देवी। उर्वारुकं बन्धनतो यथैव तथैव मुच्येय च कर्मपाशात् त्वां त्र्यम्बकां कीर्तिमतीं यजेय सन्मार्गतो मां नय विश्वमातः। क्षीणायुषो मृत्युगतान् स्वशक्त्या दीर्घायुषो वीतभयान् करोषि। सङ्गच्छतः संवदतश्च सर्वान्
परोपकारैकरतान् कुरुष्व। मर्त्यो ह्यहं बालिशबुद्धिरेव धर्मानभिज्ञोऽप्यपराधकृच्च हा दुर्लभं मे कपिहस्तपुष्प सुमाल्यवच्चीर्णमिदं नृजन्म यथा पथा वारि यथा च गौस्वं वत्सं तथा धावतु मां मनस्ते विश्वानि पापानि विनाश्य मे यत् भद्रं शिवे देहि तदार्तिहन्त्री। बहुक्तिभिः किं विदितस्त्वयाहं पुत्रशिशुस्तेन च वेद्मि किञ्चित् आगच्छ पश्यामि मुखारविन्दं पदाम्बुजाभ्यां सततं नमस्ते। ओम श्रीमात्रे नमः। மேம் இந்த தேர்ட் மட்டும் அந்த தேர்ட் லைன் கொஞ்சம் சொல்லுங்க மேம். தேர்ட் கரோமி வீர்யா करोमि वीर्याणि समं सुहृद्भिः பிஹியா. ஓகே ஓகே ஓகே. பிர்ன்னு இருக்கு, பிர்ர வந்து எடுத்துட்டு கீ போட்டுருங்க. அப்புறம் வித்யா வித்யா. ஓகே தேங்க் யூ. மேம் 7th ஒண்ணுங்க. அந்த தத்தைவ முக்கியேய ச சொல்லணுமா இல்ல முக்கியே யச்ச கர்ம பாசம் அப்படி சொல்லணுமா எப்படி மேம்? வேணா சொல்லலாம் மாமி, எப்படி வேணா சொல்லலாம். ரெண்டும் தனி, ய தனி ச தனி. ஓ முச்சேய ச கர்ம பாசம். ததைவ முச்சேய ச, அது அப்படித்தானே மாமி வரும். முச்சேய ச கர்ம பாசம், முச்சேய ச கர்மன்ற மாதிரி தானே வரும். ததைவ முக்கியேய ச கர்ம பாஷாத். ரெண்டும் ஒண்ணு தானே. அந்த ராகத்துல சொல்லி பாருங்க, அது அப்படிதான் வரும். யச்ச கர்ம தான் சரியா வருது. அப்புறம் எப்படி சொல்வேல்? உர்வாருகம் பந்தனதோ யதைவ ததைவ முச்யேய ச கர்ம பாஷாத். தானே வருது. ஆமா. அப்புறம் ஏன் மகாலட்சுமி வாங்கோ. மேம் அந்த 10th ஸ்லோகத்துல செகண்ட் லைன் மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க. விஸ்வானி பாபானி விநாஷ்ய மே யத் பத்ரம் சிவே தேஹி ததார்த்தி ஹந்த்ரி. தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ். ராஜி மாமி தான் இன்னைக்கு இது சொல்லணும், யதக்ஷரம். எஸ் மேம். எடுத்துக்கணுமா? यदक्षर पदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवि माहेश्वरि नमोऽस्तु ते। विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरि। अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष ललिताम्बिके। सर्वं श्री जगदम्बार्पणमस्तु। Thank you. लोका